வணக்கம். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும், நடப்பு நிகழ்வுகள்ல அப்டேட்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்பெஷல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப பெரிய வெல்கம். சொல்லப்போனா நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல சமீபத்துல நடந்த மாற்றங்கள் சாதாரணமானவை கிடையாது. அதுவும் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான டிப்ளமேட்டிக் அதாவது தூதரக உறவுகள்ல நடந்திருக்கக்கூடிய சில வியக்கத்தக்க நகர்வுகள் கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இது வெறும் நியூஸ் மட்டும் இல்லைங்க, வரப்போற எக்ஸாம்ஸ்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பகுதியிலிருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இந்த சிக்கலான ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றங்களை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாகவும் இந்த பதிவில் நம்ம டீகோட் பண்ண போறோம். ஓகே, இந்த டாபிக்குள்ள நாம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் அவுட்லைன் பார்த்துடலாம். 1. வங்கதேசத்தோட தற்போதைய அரசியல் பின்னணி. 2. புதிய இந்திய தூதர். 3. ஒரு அரசியல்வாதிய தூதராக நியமிக்கிறதோட முக்கியத்துவம். 4. இருதரப்பு ஈடுபாடுகள். அப்புறம் 5. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான நபர்கள். சரி, உள்ளே போலாமா? செக்ஷன் 1. வங்கதேச அரசியல் பின்னணி. கடந்த கொஞ்ச காலமாவே பங்களாதேஷ்ல நிறைய பொலிட்டிக்கல் டிராமா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஆகஸ்ட் 2024 நடந்த மாபெரும் மாணவர் போராட்டங்களோட விளைவா அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது யூனுஸ் தலைமையில ஒரு இடைக்கால அரசு அமைது. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பிப்ரவரி 2026க்கு வந்தோம்னா அங்க ஒரு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல என்ன ஆச்சு? பங்களாதேஷ் தேசிய கட்சி அதாவது பிஎன்பி பெருவெற்றி பெற்று தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு இந்த டைம்லைன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த ஒரு ஆட்சி மாற்றம் தான் இந்தியா தன்னோட டிப்ளமாட்டிக் அப்ரோச்சை மாத்தினதுக்கான ஒரு மிக முக்கிய காரணம். செக்ஷன் 2. புதிய இந்திய தூதர். இப்போ இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியா எடுத்த ஒரு அதிரடியான முடிவு தான். அதுவரைக்கும் பங்களாதேஷ் தூதரா இருந்த பிரணய் வர்மாவை பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவருக்கு பதிலா தினேஷ் திரிவேதி அப்படிங்கிறவரை புதிய தூதரா இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஒரு தூதரை மாத்துறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நிஜத்துல அதுக்குள்ளதான் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமே அடங்கியிருக்கு. செக்ஷன் 3. அரசியல்வாதி தூதரின் முக்கியத்துவம். தினேஷ் திரிவேதி இவர் யாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பொதுவா ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை தான் நாம வெளிநாடுகளுக்கு தூதரா அனுப்புவோம், கரெக்டா? ஆனா இவர் ஒரு சாதாரண அதிகாரி கிடையாதுங்க. ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். யூபிஏ அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில மத்திய ரயில்வே அமைச்சராகவும் சுகாதாரத்துறை இணையமைச்சராகவும் இருந்திருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இவர் ரொம்ப காலம் திரிணமூல் காங்கிரஸ்ல இருந்துட்டு 2021ல தான் பிஜேபியில ஜாயின் பண்ணாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல் பேக்ரவுண்ட் அப்புறம் நிர்வாக அனுபவம் இருக்கிற ஒருத்தரை ஏன் தூதரா அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. சோ இதோட குரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, அவரோட அந்த நீண்ட கால அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவம் தாங்க. பங்களாதேஷ்ல இப்போ அமைஞ்சிருக்க புதிய அரசு கூட இந்தியாவுக்கு சில புதிய சவால்கள் இருக்கலாம். அந்த மாதிரி சிக்கலான நேரங்கள்ல ஒரு ஃபார்மலான அதிகாரியை விட இந்த மாதிரி அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு சீனியர் அரசியல்வாதி ரொம்பவே எஃபெக்டிவா செயல்படுவார்னு இந்தியா நம்புது. சொல்லப்போனா ட்ரெடிஷனலான டிப்ளமேட்டிக் ரூல்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்தியா எடுத்த ஒரு பிரில்லியண்டான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது. செக்ஷன் 4. இருதரப்பு ஈடுபாடு. எந்த ஒரு புது கவர்மெண்ட் அமைஞ்சாலும் இந்த இனிஷியல் கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வகையில தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமரா பதவியேற்ற ஃபங்க்ஷன்ல இந்தியா சார்பா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியும் நேர்லயே கலந்துக்கிட்டாங்க. இது இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அது மட்டும் இல்லாம இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா பங்களாதேஷோட புதிய வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் உடனே இந்தியாவுக்கு ஒரு அபிஷியல் விசிட் வந்தார். இது எவ்வளவு சீக்கிரம் ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்கிறத காட்டுது. இந்த விசிட்ல நடந்த மீட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சொல்லணும்னா, இந்தியா வந்த வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான், நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், அப்புறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இவங்க 2 பேரையும் நேர்ல சந்திச்சு பேசினாரு. டிஃபென்ஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரேட்னு 2 ஆங்கிள்லயும் இந்த மீட்டிங்ஸ் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு. நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாதிரியான ஹை லெவல் மீட்டிங்ஸை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து டைரக்டா கேள்விகள் வரலாம். செக்ஷன் 5. தேர்வுக்கான முக்கிய நபர்கள். ஃபைனலா நம்மளோட அல்டிமேட் ஷீட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்கிற நீங்க முடிஞ்சா இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லனா உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல மேட்ச் த ஃபாலோயிங்லயோ இல்ல டைரக்ட் கேள்வியாவோ இது கண்டிப்பா வரலாம். தினேஷ் திரிவேதி வங்கதேசத்துக்கான புதிய தூதர். தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்தோட புதிய பிரதமர். அப்புறம் நம்மளோட வெளியுறவு கொள்கையை வழிநடத்துற எஸ் ஜெய்சங்கர், விக்ரம் மிஸ்ரி மற்றும் அஜித் தோவல். கடைசியா பங்களாதேஷ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கான தூதரா இருக்கிற பிரணய் வர்மா. இந்த பெயர்கள் எல்லாமே உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். நம்ம இந்த அனாலிசிஸோட இறுதிக்கு வந்துட்டோம். வரலாற்று ரீதியா பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்த இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு புது சாப்டர்ல அடி எடுத்து வச்சிருக்கு.
கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கதேச அரசுடனான இந்தியாவின் தூதரக உறவுகளை தினேஷ் திரிவேதி போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியோட அனுபவம் எந்த அளவுக்கு மாத்தி அமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண அதிகாரிக்கு பதிலா ஒரு அரசியல்வாதியோட ராஜதந்திரம் சவுத் ஏஷியன் ஜியோ பாலிடிக்ஸ்ல எப்பேற்பட்ட லாங் டேர்ம் இம்பாக்டை உருவாக்கும்? இதை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த தெளிவான பார்வை கண்டிப்பா உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து கற்போம்.